சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். எண்ணெய் காப்பாளங்கள் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி தீபாராதனை தீபாரத்தி. பாபாவுக்கு திரவியப்பொடி அபிஷேகம், திரவியப்பொடி அபிஷேகம். பாபாவுக்கு திரவிய பொடியினால் அபிஷேகம். சிவராமபுரம் சிவராமபுரம். பாபாவிற்கு திரவியப்பொடி அபிஷேகம். திரவியப்பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை, திரவியப்பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். மஞ்சள் பொடி அபிஷேகம். சிவராமபுரம். பாபாவுக்கு மஞ்சள் பொடியினால் அபிஷேகம், மஞ்சள் பொடியினால் அபிஷேகம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. பாபாவிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரத்தி தீபாராதனை தீபாரத்தி. சாய்ராம். மாவு பொடி அபிஷேகம். சிவராமபுரம். பாபாவிற்கு மாவு பொடியினால் அபிஷேகம், மாவு பொடியினால் அபிஷேகம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். மாவு பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை, மாவு பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். தயிர் அபிஷேகம். பாபாவிற்கு தயிர் அபிஷேகம், தயிரினால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தயிரினால் அபிஷேகம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். தயிர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை நடைபெறுகிறது, தீபாராதனை தீபாரத்தி நடைபெறுகிறது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். பழச்சாறு அபிஷேகம். எலுமிச்ச பழச்சாறு அபிஷேகம். எலுமிச்சம் பழத்தினால் பழச்சாறியினால் அபிஷேகம், எலுமிச்ச பழச்சாறியினால் அபிஷேகம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம் சிவராமபுரம். சிவராமபுரம். பழச்சாறு அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி தீபாராதனை தீபாரத்தி. சாய்ராம். பஞ்சாமிர்த அபிஷேகம். சிவராமபுரம். பஞ்சாமிர்த அபிஷேகம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். பாபாவிற்கு தேன் அபிஷேகம், தேனினால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், தேனினால் அபிஷேகம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை, குருவே துணை. சாய்ராம். பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை, பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தி எடுக்கலாம். இங்கு மேற்கு பார்த்த சிவனாலயம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரத்தில் மேற்கு பார்த்த சிவனாலயம் அமைந்துள்ளது. தோஷங்கள் விலக இந்த மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலம். நீங்களே விரைவில் அதற்கு அபிஷேகம் செய்யலாம், உங்கள் திருக்கரங்களினால் அபிஷேகம் செய்யலாம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். பாபாவிற்கு பாலாபிஷேகம். பாபாவிற்கு பாலாபிஷேகம். சிவராமபுரம். சிவராமபுரம். பாபாவிற்கு நேரடியாக நீங்களே உங்களுடைய கரங்களினால் அபிஷேகம் செய்யலாம், பால் அபிஷேகம் செய்யலாம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம். இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம், செய்து கொண்டு இருக்கிறீர்கள். குருவாழ்க குருவே துணை. நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. இங்கு மேற்கு பார்த்த சிவனாலயம் அமைந்துள்ளது. இங்கு சிவராமபுரம். நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். சிவராமபுரம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை.
நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்கு மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரத்தில் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் அமைந்துள்ளது. பாடக சிவராமபுரம் என்னது? நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சாய்ராம். சிவராமபுரத்தில் நீங்கள் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். சாய்ராம். சிவராமபுரம் நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. குருவாழ்க, குருவே துணை. அது வந்து பணம், இது இல்லாமல் அவ்வளோ தூரம் அது குட்டி. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. குருவாழ்க, குருவே துணை. குருவாழ்க, குருவே துணை. கோவிலுக்கு போனால் எது புண்ணியமான காரியம் அப்படின்னா, நம்ம வேண்டுதல் நிறைவேறணும்னு ஆசைப்பட்டா ஒன்றே ஒன்று பண்ணலாம். எந்த கோவில் போனாலும் அனாவசியமான பேச்சு இல்லாமல் நம்ம வேண்டிட்டு வந்தாலே நம்ம வேண்டின பிரார்த்தனைகள்லாம் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் நம்ம சுவாமிகள் சொல்லுவார். அதனால் எல்லாரும் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சிவராமபுரம் வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. சிவராமபுரம் பிரார்த்தனையோட தான் சீரடி சாய்நாதரை பார்க்க வந்திருக்கோம். அந்த பிரார்த்தனை எதுவோ அது மனசார நான் சொல்லல, பெரிய பெரிய மகான்கள் சொன்னதை தான் நான் சொல்ல போகிறோம். அதனால எல்லாரும் அமர்ந்துக்கோங்க. முடிஞ்சவங்க கீழே உட்காந்துக்கலாம். மனசுல இங்க அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இங்க ஆரத்தி அலங்காரம் அது வரைக்கும் நம்ம ஒரு சின்ன சத்சங்கம் இங்க இருக்கும். அதனால அவசியம் எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கேட்டு குருவாழ்க, குரு இது நான் பண்ணுறேன். சிவராமபுரம். சாய்ராம். சாப்பிட்டது குடிச்சிருச்சுப்பா. நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். இங்கு மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரத்தில் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது. தோஷங்கள் விலக இந்த சிவனை வணங்குதல் நல்லது. நலம். ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண காலம் நாம இப்ப சொன்ன அந்த ராம நாமம் இருந்தது. ராம நாமம் இருந்ததுனால கடலையே அவர்னால தாண்ட முடிந்தது, மலையவே அவர்னால தூக்க முடிந்தது. சார் நான் எந்த கடலையும் தாண்ட வேண்டாம் சார், நான் எந்த மலையும் தூக்க வேண்டாம் சார் நம்ம சொல்லலாம். அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக்கலாம். மந்திரம் சொல்லும்போது இந்த மாதிரி மலை போல இருக்கக்கூடிய நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கு சுவாமியோடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற நவ கிரகங்களுடைய தொல்லைகள் கூட நமக்கு இருக்காதுன்னு மகான்கள் சொல்றாங்க. நமக்கு ராகு கேது சனி தொல்லைகள் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, நம்ம ஆஞ்சநேயர் சுவாமிகிட்ட சனி பகவானுடைய வேலையே நடக்காது. யார் ஒருத்தர் பரிபூர்ணமா இறைவனை நம்பி நாக்கால நாமம் சொல்லி வேண்டார்களோ அவர்களுக்கு இந்த தெய்வம் எப்பொழுதுமே கை கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. நம்ம ஊருக்கு இதே பக்கத்துல போனீங்க அப்படின்னா கோவிந்தபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்குலாம் தெரியும், ஆடுதுறைக்கு பக்கத்துல. அங்க போதேந்திரால் சுவாமிகள்னு ஒரு சுவாமிகளுடைய மடம் இருக்கு. அங்க உங்களை மாதிரி ஒரு பக்தர் போய் கேட்டாங்க, ராமான்னு சொன்னா புண்ணியம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அதுக்கு அந்த சுவாமிகள் என்ன தெரியுமா சொன்னார்? பல கோடி ஜென்மாக்கள்ல யார் ஒருத்தர் புண்ணியம் பண்ணியிருக்கார்களோ அவங்களுடைய நாக்குல தான் 2 எழுத்து கொண்ட ராமாங்கிற நாமமே வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு குரு நாள்ல ஒரு சீரடி சாய்நாதருடைய சன்னிதானத்துக்குள்ள அமர்ந்திருக்கோம். ஆஞ்சநேயர் இருக்கார், இந்த பாடகச்சேரி சுவாமிகள் இருக்கார், மேல நம்ம எல்லாம் அரவணைக்கிறதுக்கு ஒரு குரு இருக்கார். இப்படி எல்லாரும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம அமர்ந்து, இங்க கோசாலை இருக்கு, ரொம்ப விசேஷமானது, சிவபெருமான் இருக்கார். இப்படி சகல தெய்வங்களும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு மனமுருக வேண்டதுக்காக வந்திருக்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இறைவன் அந்த சௌமிய நாராயண பெருமாளை பார்க்க போகணும்னா ஸ்டெப்ஸ்ல ஏறி போகணும். கோபுரத்துக்கு நடுவுல படி அமைச்சிருப்பாங்க, அந்த படியில ஏறி போனா அந்த பெருமாளை சேவிக்கலாம். அந்த கோபுரத்துல ஏறினார் நம்மளுடைய ராமானுஜ சுவாமி. பாக்கியம் உள்ளோரே வாருங்கள்னு எல்லாரையும் வரவழைச்சு சொன்னார், உளம் தரும் செல்வம் தந்திடும். இந்த நாமா சொன்னா என்னன்னா பலன்கிற ஒரு பெரிய லிஸ்டே ஆழ்வார் சொல்ற கேளுங்க. நலம் தரும் சொல் எதுனா நாராயணன்கிற நன்மைக்காகவும் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறதுக்காக. ஏதோ இந்த இடத்துலதான் நம்ம பூஜை பண்றோம்னு நினைக்காதீங்க. எல்லா வியாழக்கிழமையும் ஒரு இடத்துலயும் உங்களை மாதிரி பல சாதுக்கள்லாம் சேர்ந்திருந்து அந்த சுவாமியை வழிபடுறது இன்னைக்கும் நீங்க கண்ணார பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நமக்கு கிடைச்ச ஒரு அரும்பெரும் பாக்கியம் என்னன்னா, இந்த மாதிரி நாமத்தை சொல்லி வேண்டது நம்ம கோவில்ல தான் நடக்குது. அதனால நான் அந்த நாமா ஏதோ பேரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சுவாமிக்கு என்ன ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே சக்தி இந்த நாமத்துக்கும் இருக்குங்கிறதுல எந்த ஐயமுமே கிடையாது. நீங்க மனமுருகி நம்பிக்கையோட கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நாமம் நமக்கு பெரிய உதவியை பண்ணும், நம்ம கஷ்டத்திலிருந்து விடுபடுத்தி வைக்கும். கஷ்ட காலத்துல நமக்கு யார் உதவிக்கு வருவாங்கன்னு கேட்டா, நம்ம சொந்தமா பந்தமா உற்றாரா உறவினரான்னு கேட்டா யார சொல்லுவோம்னே நமக்கே தெரியாது. ஆனா நீங்க சொல்லி வைக்கிற ராமநாமா இருக்கு பாத்தீங்களா, அந்த ராமநாமா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்ட காலத்துல அது ஒரு பெரிய உதவியா யார் மூலமாவது நமக்கு ஒரு பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம மாயவரத்துக்கு பக்கத்துல இந்த குத்தாலத்துல இருந்து தாண்டி போனீங்கன்னா கோமல் ரோடு இருக்கும், உங்களுக்கு தெரியும். அது வழியா போனீங்கன்னா தேரெழுந்த ஊர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் பிறந்தார் ஒருத்தர். யாரோ சொல்றாங்க, சொல்லுங்க. கம்பர் பிறந்த ஊர். அவர் தான் தமிழ்ல ராமாயணத்தை எழுதினார். அழகா 4 வரியில நாமத்தினுடைய மகிமையை சொன்னார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே,
இந்த ரெண்டை யாராவது வேணான்னு சொல்லுவோமா? நல்லதும் செல்வத்தையும் யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்தே தேயுமே. சாமிகிட்ட போய் நம்ம கன்னத்துல போட்டுக்குவோம், என்னன்னு? நான் தெரிஞ்சு செஞ்சேனோ தெரியாம பண்ணேனோ, இவ்வளவு நாள் சில பல தப்புகளை பண்ணியிருப்பேன், இறைவனே என்னை காத்து பொறுத்து ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடதுன்னு சாமியோட கன்னத்துல போட்டிருப்போம் இல்லையா? அப்பேற்பட்ட சுவாமி சொல்றார், கம்பர் சொல்றார், திண்மையும்